பிரச்சாரத்தை கண்ணியமாக அணுக வேண்டும் என்ற நெறிமுறை தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டல்கள் எல்லாம் இருந்தாலும் எல்லை மீறி பேசுவது ஒவ்வொரு தேர்தலிலும் நடக்கிறது. இந்த தேர்தலில் தமிழகத்தின் பிரதான கட்சிகளின் முக்கிய தலைவர்களே அப்படி இறங்கியிருப்பதை பார்க்க முடிகிறது. முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி, துணை முதலமைச்சர் உதயநிதி இடையேயான எல்லை மீறிய வார்த்தை மோதல்கள் வாக்காளர்களிடையே பேசுபொருளாகியுள்ளதோடு சமூக வலைதளங்களிலும் விவாதப் பொருளாகியிருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, உதயநிதிக்கு என்ன அனுபவம் இருக்கு? எனக்கு அனுபவம் கிடையாதுதான். நான் இப்படிலாம் படுத்து கிடந்த கிடையாது. இல்ல பாத்துருக்கீங்களாமா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காமா? கூவத்தூர் ஞாபகம் இருக்காமா? அது கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு. இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாதுமா. நேர் விருப்பம். காலை பிடிச்சி பதவி வாங்கின அனுபவம் எனக்கு கிடையாது. 2017 அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலில் விழுந்து கிடந்தாங்க. அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி சசிகலா அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆனாரு. இந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அப்புறம் ஓபிஎஸ் வந்தாரு. கொஞ்ச நாள் அவர் காலை பிடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நம்ம கிட்ட வந்துட்டாரு. அடுத்து டிடிவி தினகரன் போனாரு. அவர் காலை பிடிச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் அவர் காலை வாரி விட்டுட்டு இன்னைக்கு நான் இங்க யாரு கால லோக்கல் எல்லாம் விழமாட்டேன் அப்படின்னு டெல்லிக்கு போய் மோடியோட காலை புடிச்சு தொங்கிட்டு இருக்கிற நம்பர் 1 இந்தியாவுடைய நம்பர் 1 முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருடைய அனுபவம் எனக்கு கிடையாது. எடப்பாடி காலை தேடினார்னு பேசுறார். எவ்வளவு ஆணவ பேச்சு! இன்றைய இடம் தமிழருடைய பண்பாடு. ஒரு பொறுப்பு கிடைக்கின்ற பொழுது ஒருவரிடம் ஆசி பெறுவது தவறா? தவறா? யாருடைய காலை தேடி நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் போடுறீங்க? எங்களுக்கு கேட்க தெரியாதா? அது மட்டுமல்ல, ஏற்கனவே நீங்க இப்படி காலை தேடி போய் தான் பால்டால் குடிச்சு தப்பிச்சிருக்கிறீங்க. மீண்டும் பால்டால் குடிச்சா உங்க பாடி தாங்காது தம்பி. திரு உதயநிதி அவர்களே, நீங்க யாருக்காக சென்னை மாநகர மத்திய பகுதியில் பல 100 கோடி ரூபாய் செலவழிச்சு கார் பந்தயம் நடத்துறீங்க? யாருக்காக என்று வெளிப்படையா சொன்னா உங்களுக்கு அசிங்கமா போயிடும். நீ நாமளுக்கு தேவை